எளிமையின் செயல்முறையாக விளங்கக்கூடிய தலைவர், ஏழை குழந்தைகள் ஒருவர் படிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணமுடன் செயல்படக்கூடிய தலைவர், அந்த எண்ணத்தை செயல்படுத்தியவர், இயற்கையின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட தலைவர், இன்னமும் சைக்கிள்லேயே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், புத்தகங்கள் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர். அவர் மட்டும் படிக்க மாட்டாரு, அவரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே கண்டிப்பா புத்தகங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தவர். தன்னம்பிக்கையின் திறவுகோல், ஒவ்வொரு செயலையுமே களத்தில் இறங்கி வழிகாட்டி அந்த செயலை வெற்றிப்படுத்தக்கூடியவர். அந்த வகையில் இந்த விதையில் கல்வி அறக்கட்டளை என்ற ஆவணத்தை உருவாக்கி அதன் ஆணிவேராக தொடர்ந்து செயல்படக்கூடிய இந்த விதைகள் கல்வி அறக்கட்டளை நிரந்தர தலைவர் ஐயா தோ பீட்டர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். கற்கை நன்றி, கற்கை நன்றி, பிச்சேபி குணம் கற்கை நன்றி. விதைகள் கல்வி அறக்கட்டளை 4வது ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகின்ற சிறப்பு விருந்தினர் விரயம் ஆறுமுகம் விரயம் செல்வம் திருப்பி சபுவம் ராஜரத்னம் திரு சூர்யா சுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர், திரு ஜானமன் மருத்துவர், திரு ஏ ஜானமன், திரு ஒய் பங்கிராஸ், திரு கோபிநாதன், திரு ஏ அருண் ஆகியோர்களை எனது அதே போல இந்த கல்வி அறக்கட்டளையின் செயற்குழு, தேர்வு குழு, பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் இந்த கல்வி அறக்கட்டளையில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்று இங்கே பரிசு பெற வந்துள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆகியோர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த வருடம் அதுவும் இந்த மே மாதத்தில் அதிகமான வெயில் 105 115, ராஜஸ்தானில் 120 டிகிரி, நேற்று கூட 20 பேர் இறந்துவிட்டார்கள். இந்த அதிகமான வெயிலிலும் திடீரென்று மழை பொழிந்தது. எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? ஓடி ஒழித்துக் கொள்கிறார்கள். அந்த வீட்டுக்கு சென்று வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் குடையை தேடி இருக்கின்றோம். இந்த குடை வெயிலிலும் மழையிலும் நம்மை காப்பாற்றுகின்றது. ஆனால் இந்த குடையை கண்டுபிடித்தவர் யார் என்றே தெரியாது. நம்மை காக்கின்றது. இந்த புண்ணியங்கள் எல்லாம் அந்த குடையை கண்டுபிடித்த அவருக்கு கொஞ்சம் தெரிகின்றது. அதே போல இந்த விதைகள் கல்வி அறக்கட்டளைக்கு 100 ரூபாய் செலுத்துகின்றார்கள். அந்த 100 ரூபாயும் செலுத்துபவர்கள் யார் என்றே தெரியாத சூழ்நிலை. எங்களை பற்றி அவர்களும் தெரியாது, அவர்களை பற்றி நமக்கும் தெரியாது. யாரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. அந்த சூழ்நிலையில் அவர் கொடுக்கின்ற அந்த 100 ரூபாயை சேர்த்து 20 மாணவர்களை நாங்கள் படிக்க வைக்கின்றோம். அந்த 20 மாணவர்களும் வெறும் கல்வி மட்டுமல்ல, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? சட்டத்தை பயிற்சியா அல்லது ஐடிஐ படிக்கின்றார்களா, நர்சிங் படிக்கின்றார்களா? இப்போ கூட ஒரு மாணவி MBBS புதிய உறுப்பினர் பயன்பாளர்களுக்கு சேர்ந்துள்ளார். இது போன்றவர்களுக்கு எங்களால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம். இந்த உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி என்றால், நம்ம காக்கின்ற அந்த குடையை போல் உறுப்பினர்கள் எல்லாம் குடையை போல், அதாவது தான தர்மம் செய்வதற்கூட பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றார்கள். இங்கே பயிர்கின்ற மாணவர்களும் அதே போல இங்கு புதிதாக வைத்துள்ள 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் எதிர்காலத்தில் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாணவர்களாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்கும் நேரம் இது. திரு எம் ஆறுமுகம் MD
ஸ்ரீ ஜெகநாதன் ஸ்ரீஸ் வையம்பட்டி அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஓவியர் பீட்டர் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லயன் திரு சௌமா ராஜரத்னம் தலைவர் சௌமா கல்வி குழுமம் மணப்பாறை அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஜெயசுராஜ் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் சூர்யா வே சுப்பிரமணி ஊராட்சி மன்ற தலைவர் வையம்பட்டி அவர்களுக்கு சிறப்பு செய்ய விதைகளின் செயல் தலைவர் திரு அருளப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஏஜே சாலமன் டால்பின் குழும நிறுவனர் வையம்பட்டி அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு அருள் பிரகாசம் பாண்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரொட்டேரியன் மணவை ஒய் பண்டிராஜ் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஹேட் ஆர்சி ஆஃப் மணவை கிங்ஸ் 2023 to 2024 அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு தனிஸ்லாஸ் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு கோபிநாதன் செல்வம் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டிலேகா ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு அற்புத தாஸ் ஆரோ டிஜிட்டல் பிளஸ் வையம்பட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஜே அருண் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூகுள் பெங்களூர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு அந்தோணி சாமி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கவிதா மகாலின் உரிமையாளர் திரு துரை அவர்களை சிறப்பு செய்ய மோசஸ்